தீபாவளிக்கு பலகார வகைகளை வீட்டில் செய்வது நல்லதா, கடைகளில் வாங்குவது நல்லதா என்று கேட்டோம். அதற்கு பொதுமக்கள் கூறியவற்றை தற்போது பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பெரிய பெரிய வயசானவங்க இருக்கனால முன்னூற்றியே என்ன பண்ணுவாங்கன்னா பலகாரமாக ரெடி பண்ணி தருவாங்க. மாவாட்டுறது இல்லை, மாவை இடிக்கிறது இல்லை, மாவை சலிக்கிறது இல்லை. அது ரொம்ப பிஸியாக இருக்கும். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலகலமாக இருக்கும். நாங்கெல்லாம் பலகாரம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் இப்போ வர குழந்தைங்களுக்கு அது எதுவும் கிடைக்கலன்றது எங்களுக்கு ஒரு ஆதங்கம். அது மாதிரி செஞ்ச பலகாரனுடைய டேஸ்ட்டு இப்போ இல்லை. அதிரசம், முறுக்கு, தேன்குழல், சீப் சீடக்காய், அது பாவு கிண்டுறப்ப அந்த பாவு வந்து டேஸ்ட்டாக இருக்கனால இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக அம்மா செய்யும் போது பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு எப்படா வந்து பலகாரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் பலகாரம் சொல்லும்போதே நம்ம வந்து நமக்கு எப்படா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆவலாக இருக்கும். நம்ம அதிகாலையில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி, நாங்கள் பொங்கல் பிள்ளைங்களாம் ஹெல்ப் பண்ணி, அண்ணன் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அந்த பலகாரத்தை செய்வோம். அப்போல்லாம் விறகடுப்பு இருக்கு வச்சு பண்ணிக்கிருவோம். இப்போ கேசரை செய்கிறது பயமாகவும் இருக்குது. கடையில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறது. வீட்டில எல்லாம் இப்போ எங்கே 2 பேரும் வேலைக்கு போயிடுறேன். சாயங்காலம் வரும்போது என்னத்தை நாங்கள் பலகாரத்தை சுட்டு சாமி கும்பிட்றது. யூடியூப் தான் முக்கியமாக. ஃபோனை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு ஃபோன் கையில் வச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல ஒன்று வந்தது, அதுலேருந்து எல்லாம் ஆன்லைன்ல மட்டும்தான் ஆர்டர் பண்றாங்க. இது பெரும்பாலும் அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. கடையில் செய்யறதுல அவ்வளோ சுகாதாரம் இல்லை, கை கழுவ மாட்டாங்க, சுத்தமாக செய்கிறாங்களான்றது தெரியாது. ஹோட்டலில் தான் வாங்குறாங்க, அதனால உடம்புக்கும் கேடாகுது. வீட்டில் வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு ஹெல்தி, நம்ம ஹோம்மேட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். பட் கடையில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வீட்டில் செய்யறது வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்து செய்வோம். நம்ம அந்த ஜீரகம் அந்த மாதிரியான ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் பார்த்து செய்வோம். சார் பசங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் செயற்கை நிறமிகள், சுவையூட்டிகள் எல்லாமே போடுறாங்க. வீட்டில் வந்து பண்ணுறது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் வாங்கி கொடுத்துட்றாங்க. குழந்தைகளை ஆரோக்கியமாக கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் அதை வீட்டில் செஞ்சாலும் வெளியில் வாங்கி தான் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம.